न्यस्यास्त्राणि महेन्द्रभूपृदि तपस्तन्वन् पुनर्मज्जितां कोकर्णावतिसागरेण धरणीं दृष्ट्वार्तितस्तापसैथ्यादेश्वासधृतानलास्त्रचकितं सिन्धुं स्रुवक्षेपणात् उत्सार्प्योत् ருத்ருதகேரளோ பிருகுபதே வாதேஷ சம்ரக்ஷமாம். இந்த 11வது ஸ்லோகத்தில் கேரள தேசத்தை பாதுகாத்தலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீ உன் ஆயுதங்களை எல்லாம் துறந்து மகேந்திர மலைக்கு சென்று தவம் செய்யத் தொடங்கினாய். அப்பொழுது கோகர்ணம் வரை பூமி கடலுக்குள் மூழ்கியது. இதை பார்த்த முனிவர்கள் உன்னை பிரார்த்தித்தனர். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி உன் தபோ வலிமையால் வரவழைத்த வில்லில் ஆக்னேயாஸ்திரத்தை தொடுத்தாய். இதை கண்டு கடல் அஞ்சி நடுங்கியது. பிறகு நீ வேள்வியில் நெய்யெடுத்து ஊற்றுவதற்குரிய துடுப்பான ஸ்ருவம் என்ற யாக பாத்திரத்தை கடலில் வீசி எறிந்தாய். அது விழுந்த எல்லை வரை கடலை விலகச் செய்தாய். இப்படி கேரள தேசத்தை கடலில் முழுகாமல் காப்பாற்றி நிலை பெறச் செய்தாய். அத்தகைய நீயே என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் மலரடிகளில் பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द.